ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முதியோரின் பசி போக்கும் தம்பதி தேவி சித்ரா விஜயகுமார். காலைல வழக்கம் போல் எந்திரிச்சு சாமியெல்லாம் கூப்பிட்டாச்சு. அடுத்து சமையல் வேலையை பார்க்க வேண்டியதான். இன்றைய சமையல் ப்ளைன் பிரியாணி, மாங்காய் தித்திப்பு, மேங்கோ ஜூஸ், குடிநீர் பாட்டில். முதியோர் பசிபோக்கும் தம்பதியரின் தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றிய சில தகவல்கள். திருச்சியும் ஸ்ரீரங்கமும் இரட்டை நகரங்களாகவே வரலாற்றில் புராணங்களில் தொடர்ந்து எழுதப்பட்டு வந்துள்ளன. அடிப்படையில் திருச்சி சைவ சமயம் சார்ந்தவர்களின் பகுதியாகவும் திருவரங்கம் வைணவர்களின் இருப்பிடமாகவும் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பம் வரை இருந்து வந்துள்ளது. இரு பிரிவு மக்களிடையே இதனால் பெரும் பூசல்களும் வழக்குகளும் கூட வந்துள்ளன என்று பல கதைகள் சொல்லப்படுகின்றன. திருவரங்கம் எனும் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம் என்று போற்றப்படுவது. 108 திவ்ய ஸ்தலங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பிரம்மாண்ட ராஜகோபம் கொண்டது ஸ்ரீரங்கம். ராமபிரான் அளித்த ஸ்ரீரங்கநாதரை விபீஷணன் இங்கே வைத்துவிட கோயில் உருவானது. பிறகு தர்ம சோழனும் கிள்ளிவளவனும் பல திருப்பணிகள் செய்து ஆலயத்தை விரிவாக்கினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து இருக்கலாம். இங்கு ஸ்ரீரங்கநாத பெருமாள் 21 அடி நீளத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் எழுந்தருளி அரித்துயிலில் சேவை சாதிக்கிறார். 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்று பாடிய ஒரே தலம் என்ற பெருமையை கொண்டது. 156 ஏக்கர் பரப்பளவில் உலகின் 2வது பெரிய ஆலயம் இதுவே. இப்படி தலத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கு எல்லாமே 7 என்ற பெருமையை கொண்டது இத்தலம். 7 பிரகாரம், 7 மதில்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவல்லி நாச்சியார், கமலவல்லி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்க நாச்சியார் என 7 தாயார்கள், 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை என ஏகப்பட்ட 7 அதிசயங்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளன. அதில் முக்கியமான 7 அதிசயங்கள் இன்றும் ஆச்சரியத்தை கொடுப்பவை. வளரும் நெற்குதிர்கள், அசையும் கொடிமரம், ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி, தேயும் அரங்கனின் செருப்புகள், அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள், 5 குழி 3 வாசல், ரங்க விமானம். வளரும் நெற்குதிர்கள் 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்ட நெற்குதிர்கள் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு அருகே அமைந்துள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்கிகள் வட்ட வடிவமாக அமைந்தவை. மொத்தமாக 1500 டன் அளவுக்கு இந்த கிடங்கியில் நெல் சேமிக்க முடியுமாம். எந்த காலத்திலும் இந்த குதிர்களில் நெல் இல்லாமல் போனதே இல்லை என்ற பெருமையை கொண்டதாம் இவை. அதுபோல எத்தனை நெல் கொட்டினாலும் விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் அதிசயமாக இந்த குதிர்களை சொல்கிறார்கள். அசையும் கொடிமரம். ரெங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கி உயர்ந்து நோக்கினால் அசையும் தோற்றத்தில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் என்கிறார்கள். அப்படி அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி. ஸ்ரீ ராமானுஜர் தமது 120வது வயதில் தாம் பிறந்த அதே பிங்கள ஆண்டு மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் பகவத் சாயுஜ்யம் அடைந்தார். இவரது திருமேனி அரங்கனுடைய வசந்த மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 884 ஆண்டுகள் கடந்தும் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி அப்படியே காட்சி தருவது ஸ்ரீ திருவரங்கத்து அதிசயங்களில் ஒன்று. தானான திருமேனியில் இன்றும் தலைமுடி, கைநகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் காணலாம். தேயும் செருப்புகள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை அங்கு சென்றவர்கள் கண்டிருக்கலாம். இந்த காலணிகளை செய்யவென்றே காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள்.
2 செருப்பையும் 2 ஊர்களில் தனித்தனியாக செய்வார்கள். இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பதும் அதிசயம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த செருப்புக்களை அரங்கனின் திருப்பாதத்தில் இருந்து கழற்றுவார்கள். அவை பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானம் கொண்டிருக்கும் என்பதும் அதிசயம். ரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள். ரங்கனின் திருக்கண்கள் கோஹினூர் வைரங்களை விட விலை மதிப்பில்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷணனால் வழங்கப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவை அயலார் காலத்தில் திருடு போய்விட்டன என்றும் இப்போது அவை ரங்கனின் திருக்கண்களில் இல்லை என்றும் சொல்கிறார்கள். 5 குழி 3 வாசல். ஸ்ரீரங்கம் கோயிலின் தாயார் சந்நிதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் அற்புதமானது. இங்குள்ள 5 குழிகள் வழியே 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். இப்படித்தான் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் என்பது ஐதீகம். அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பது 5 குழி என்றும் 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்கள் வாக்கு. ரங்க விமானம். ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளில் ஒன்றான ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது. இந்த விமானத்தை சுற்றி 24 கிலோமீட்டர் தூரத்துக்குள் எங்கிருந்து வழிபட்டாலும் முக்தி நிச்சயம் என்கிறது ஸ்ரீரங்க தல வரலாறு. இந்த விமானம் பொன்னால் வேயப்பட்டு ஓம் என்கிற பிரணவ வடிவில் எழுந்தருளி உள்ளது. இந்த தங்க விமானத்தில் உள்ள பரவாசு தேவர் கையில் அமுத கிண்ணத்துடன் காட்சியளிக்கிறார். அந்த அமுத கிண்ணம் மெல்ல அவர் வாயை நோக்கி நகர்ந்து போவதாகவும் அது வாயருகில் சென்று சேர்க்கையில் இந்த உலகம் அழியும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. வைகுந்த பதவியை அருளும் இந்த திருவரங்கத்தை சென்று தரிசிப்பவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த 7 அதிசயங்களும் இன்றும் காணலாம். திருமண பாக்கியம், குழந்தை வரம், கல்வி ஞானம், தொழில், ஐஸ்வர்யம் என சகல வரங்களும் அருளும் ரங்கநாத பெருமான் கோயில் திருச்சியின் முதன்மை கோயில் என்பதில் ஐயம் இல்லை. நாமும் சென்று தரிசிப்போம். அடுத்து திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலை பற்றி சில தகவல்களை பார்ப்போம். திருச்சியின் மணிமகுடம் மலைக்கோட்டை என்றால் மணிமகுடத்தின் வைரமாக ஜொலிப்பவர் உச்சி பிள்ளையார். திருச்சிக்கு அடையாளமாகவும் திருச்சியை நினைத்தாலே நினைவுக்கு வருவதும் உச்சி பிள்ளையார்தான். தமிழகத்தின் 3வது பெரிய மாநகராட்சியான திருச்சி மாநகரம் கோயில்களுக்கு குறைவில்லாத புண்ணியபதி எனப்படுகிறது. ராவணனின் சகோதரனான 3 தலை கொண்ட திரிசிரன் இங்குள்ள ஈசனை பூஜித்து பேறு பெற்றதால் சிராப்பள்ளி என்று பெயர் கொண்டதாகும். திரிசிரன் தங்கிய இடம் என்பதால் சிராப்பள்ளி என்றானதாக புராணம் கூறுகிறது. சமணர்களின் வாழ்விடமாக திருச்சி மலையின் குகைகளும் படுகைகளும் இருந்ததாலும் சமணர்களின் தலைவரான சிரா என்பவர் இங்கு வசித்ததாலும் இது சிராப்பள்ளி என்றானது என்று வரலாறு கூறுகின்றது. சிராப்பள்ளி என்றால் பெருமை கொண்டவர்களின் தங்குமிடம் என்பதால் அது மருவி சிராப்பள்ளி என்றானதாகவும் ஒரு கருத்து உண்டு. 7ஆம் நூற்றாண்டு வரை 1ஆம் மகேந்திரவர்மனின் விருது பெயர்களுள் ஒன்றான லலிதாங்குரன் பெருமையை சொல்லும் வகையில் இந்த பகுதி லலிதாங்குர பல்லவேச்சர கிருகம் என்றே அழைக்கப்படுகிறது. 10ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட சிற்றரசனான நாராயண வேம்பையர் கோன் காலத்து கல்வெட்டு சிராமலை என்றும் ஸ்ரீ ராஜராஜனின் கல்வெட்டு சிற்றம்பர் என்றும் அருணகிரிநாதரும் தாயுமான சுவாமியும் இவ்வூரை சிரகிரி அதாவது தலையான மலை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். பொதுவாக 16 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுகள் திரிசிரபுரம் என்றே இவ்வூரை அழைக்கின்றது. இதுவே மெல்ல சுருங்கி திருச்சி என்றானது. திருச்சியின் கம்பீர அடையாளமான மலையை பற்றி அநேக அருளாளர்கள் பாடி பரவியுள்ளனர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், ஐயடிகள், காடவர்கோன் நாயனார், அருணகிரிநாதர், தாயுமான அடிகள், சைவ எல்லப்ப நாவலர், செவ்வந்தி புராணம், வேம்பையர் கோன் நாராயணன், சிராமலை அந்தாதி, மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, யமக அந்தாதி ஆகியோர் இந்நகரின் தொன்மை மற்றும் பெருமைகள் குறித்து பலவாறு பாடியுள்ளார்கள்.
திருச்சி மலை 273 அடி உயரம் கொண்டது. இந்த மலைப்பாறைகள் சுமார் 230 கோடி ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானது என்கிறது வரலாறு. இமயமலையின் காலமே 4 கோடி ஆண்டுகள்தான் என்கின்றன ஆய்வுகள். 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் காலம் தொடங்கி சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரிட்டன் ஆட்சியாளர்கள் வரை பல்வேறு அரசுகளையும் போர்களையும் சந்தித்த சாதனை கொண்டது இந்த மலையும் அதில் உள்ள கோட்டையும். நீண்டு வரும் வரலாறுகளை விலக்கிவிட்டு ஆன்மீகத்தில் நுழைந்தாலும் மலைக்கோட்டை 3 பெருமைமிகு வழிபாட்டு கோயில்களை கொண்டு சிறப்புற்று விளங்கி வருகிறது. பரந்தாமன் பள்ளி கொள்ளும் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் பலசாலி யார் என்ற சர்ச்சை எழ மேருமலை தூக்கி வீசப்பட்டதாம். அதில் விழுந்த ஒரு துண்டே சிராப்பள்ளி மலை என்றும் மற்றவை திருக்காலத்தியும் திரிகோணமலையும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மலையின் தொடக்கத்தில் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் கோயில், மலையின் மேலே ஓம்கார வடிவில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயில், மலையின் இடையே அமைந்துள்ள தாயுமானவர் கோயில் ஆகியவை எழுந்தருளி உள்ளன. இதை தவிர மலையின் இடையே பல்லவர் கால குடைவரை கோயிலும் பாண்டியர் கால குடைவரை கோயிலும் உள்ளன. திருச்சி மலையும் பக்தர்களால் தட்சிண கைலாயம் என்று போற்றப்படுகிறது. இந்த மாபெரும் மாணிக்க மலையின் உச்சியில் மங்களநாதராக ஜொலிப்பவர் உச்சி பிள்ளையார். மலை அடிவாரத்தில் எழுந்தருளி உள்ள மாணிக்க விநாயகரை தரிசித்துவிட்டு சுமார் 417 படிகள் மலை மீது ஏறி உச்சிக்கு சென்றால் ஓம்கார ரூபமாக அருளும் பிள்ளையாரை தரிசிக்கலாம். வழி எங்கும் வரலாற்று சுவடுகளும் நினைவு மண்டபங்களும் கொண்டுள்ளன இம்மலை. ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துக்கு பிறகு ஸ்ரீராமரால் அளிக்கப்பட்ட திருமாலின் சையன கோல ரங்கநாதரின் விக்கிரத்தை இலங்கையில் பிரதிஷ்டை செய்ய விரும்பினார். செல்லும் வழியில் திருவரங்கத்தில் காவிரி கரை நீராட விரும்பிய விபீஷணன் அங்கிருந்த சிறுவன் ஒருவனிடம் கொடுத்து, இதை கீழே வைத்து விடாதே, வைத்தால் எடுக்க முடியாது என்று எச்சரித்து சென்றான். திருமாலின் விருப்பம் அங்கேயே பள்ளி கொள்ள வேண்டும் என்பது. அதன்படி சிறுவன் அந்த விக்கிரத்தை கீழே வைத்து விட்டான். ரங்கநாதருக்கு அங்கேயே தங்கிவிட்டார். இது கண்டு கோபமுற்ற விபீஷணன் அந்த சிறுவனை துரத்தி கொண்டு மலை உச்சிக்கு வந்து தலையில் ஓங்கி குட்டினான். அண்டமே நடுங்க ஒலித்த அந்த குட்டால் சிறுவனின் தலையில் காயம் உண்டானது. சிறுவனே பிரணவ பொருளான கணநாதராய் முழு முதற் பொருளாக தோன்றி விபீஷணனுக்கு அருளினார். அவரே அங்கு காலமெல்லாம் எழுந்தருளி அருள் பாலிப்பதாகவும் வாக்கு அளித்தார். இப்படித்தான் உச்சிக்கு பிள்ளையார் வந்த கதை எனப்படுகிறது. இன்றும் இங்குள்ள விநாயகர் சிலையின் தலையில் ஒரு வீக்கம் இருப்பதை பார்க்கலாம். பல்லவர்கள் ஆட்சியில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த உச்சி பிள்ளையார் கோயில் பல்வேறு காலகட்டங்களில் புனரமைக்கப்பட்டு விரிவானது. இந்த கோயிலில் இருந்து கீழே நோக்கினால் படிக்கட்டுகளும் மலையின் தோற்றமும் விநாயகரின் தும்பிக்கை போல் தோற்றமளிக்கும் என்பது வியப்பான உண்மை. உச்சி பிள்ளையார் கோயிலில் இருந்து திருச்சி நகரையும் திருவரங்கத்தையும் காவேரி ஆற்றையும் கொள்ளிடத்தையும் காண்பது என்பது அலாதியான ஆனந்தத்தை தரும் என்பார்கள் திருச்சி வாசிகள். செலவில்லாத ஒரு சுற்றுலா தலமாகவும் உச்சி பிள்ளையார் கோயில் விளங்கி வருகிறது என்பார்கள் திருச்சியின் குடும்பத் தலைவர்கள். முதியோரின் பசி போக்கும் எமது இந்த அறப்பணி 207வது வாரமாக தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.